ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கெமிக்கல் பாண்டிங்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது இல்லாத இருக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு பெரிய லெவலில் கெமிக்கல் பாண்டிங் லெசனை படிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுக்கும். அதாவது ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது என்னென்னலாமா மாறலாம், ஆட்டமாகவே இருக்கலாம். சம்டைம்ஸ் கோவலண்ட் மாலிகுலாக மாறலாம். கோஆர்டினேட் காம்பவுண்டாக மாறலாம். அயானிக் காம்பவுண்டாக மாறலாம். சாலிட் மெட்டலாக இருக்கலாம். ஸோ இந்த 5 டைப் இது மாறலாம். இதுலேயே ஏன் இத்தனை சேஞ்சஸ், ஒரு ஆட்டம் ஏன் இத்தனை சேஞ்சஸ்க்கு இன்வால்வ் ஆகணும், அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ஆட்டம்ஸாகவே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட்டம்ஸாகவே இருக்கணும் அப்படின்னா எது ஆட்டம்ஸாகவே இருந்துக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் அது ஆட்டமாகவே இருக்க விரும்பும். இப்போ நம்ம நோபல் கேஸஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஹீலியம் 1s2, தட் மீன்ஸ் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாமே என்னவே இருந்துக்கும், மேக்ஸிமம் நோபல் கேஸாகவே எக்ஸிஸ்ட் ஆகிக்கும். இப்போ சப்போஸ் நியான் எடுத்துக்கோங்க, அட்டாமிக் நம்பர் 10, 1s2, 2s2, 2p6, இதுவுமே இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இது டியூப்லெட் ரூலை ஃபாலோ பண்ணுது. இது ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணுது. இது டியூப்லெட் ரூலு. அப்போ இந்த அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்து அது என்னவா ஆகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம அதனால் நோபல் கேஸஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னவாக இருக்கும், கேசியஸ் ஆட்டமாகவே இருக்கும். நோபல் கேஸஸ் ஆல்வேஸ் gaseous atom, அட்டாமிக் ஸ்டேட்லேயே கேஸாக இருக்கும். அது இதில் நம்மளுக்கு எக்ஸப்ஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜெனான் வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா அதனோடய சைஸ் பெருசாக இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக வந்து ஆக்சிடைஸ் ஆக முடியுது. ஸோ இந்த 2-3 ரீசனால் வந்து ஜெனான் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காம்பவுண்டாக மாறுது. ஓகே, இப்போ வந்து ஆட்டமாக ஏன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கோவலண்ட் மாலிகுலா எப்போ மாறும், எது மாறும் அப்படின்னா நம்மளுக்கு நான் மெட்டல்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி நான் மெட்டல் ஃபார்ம்ஸ் கோவலண்ட் மாலிகுல். நான் மெட்டல் ஃபார்ம்ஸ் கோவலண்ட் மாலிகுல். அதாவது நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், இப்போ நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்குது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. ஆனால் ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஃபார்ம்லேயுமே ஸ்டேபிள் ஆகும். அதாவது ஹைட்ரஜன் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பவுண்டு. ஹைட்ரஜன் நம்மளுக்கு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் H2 மாலிகுல். ஸோ ஹைட்ரஜன் வந்து மாலிகுலாக மாறுது. அதாவது இங்கே என்ன நடந்திருக்கு, இது வந்து கோவலண்ட் பாண்டுனா என்னது, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் 2 ஆட்டம். இது ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் தான், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். அதே ஹைட்ரஜனு உங்களுக்கு அயானிக் காம்பவுண்டாகவும் மாறுது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவ் பண்ணும். அதாவது என்னென்னா, பை லூசிங் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் H++1 எலக்ட்ரான் கொடுத்துட்டு நம்மளுக்கு சப்போஸ் இந்த சுச்சுவேஷனில் HCl எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸாக இருக்குது, Cl மைனஸாக இருக்குது. இது வந்து அயானிக்னால் என்னது, அயானிக் காம்பவுண்ட்னா என்னது, கேட்டையான் அண்ட் ஆனியன் ஃபார்மேஷன். இது ஹைட்ரஜன் இங்கே 2 விதமாக அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. பாசிட்டிவ் அயானாவும் அயானிக் காம்பவுண்டு,
இன்னொன்று ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு H- ஆகும் ஸ்டேபிள் ஆகும். ஹைட்ரைட்ஸ், மெட்டல் ஹைட்ரைட். ஸோ சோடியம் ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் மைனஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அயானிக் காம்பவுண்டு. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு அயானிக் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ கோஆர்டினேட் எது ஃபார்ம் பண்ணணும்? கோஆர்டினேட் காம்பவுண்டு எது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில். ஸோ லிகாண்டு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அயானிக்கு ஆர் நியூட்ரல் கோவலண்ட் காம்பவுண்டு. இங்கே மெட்டல்ஸ் நெவர் ஆக்ட் ஆஸ் லிகாண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு மெட்டல் நான் மெட்டல் கிளியராக தெரியணும் பீரியாடிக் டேபிளில். மெட்டல் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் சாலிடாக நம்மளுக்கு தெரியும். மெட்டல் எல்லாமே எஸ் பிளாக் எல்லாமே மெட்டல்ஸ் தான். டி பிளாக், எஃப் பிளாக், சம் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து பீரியாடிக் டேபிளில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸு, மெட்டலாய்ட்ஸு, அதாவது உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படின்னு. ஸோ இது வந்து கோஆர்டினேட் காம்பவுண்டு. அப்போ கோஆர்டினேட் வந்து காம்பவுண்டில் வந்து நம்மளுக்கு கோஆர்டினேஷன் லெசனில் போகும்போது ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ மெட்டாலிக் காம்பவுண்டு, அதாவது மெட்டாலிக் சாலிட்ஸ், இது தனி அது. ஸோ இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ் எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மெட்டல்ஸ் வந்து எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும். இப்போ சோடியம் சாலிடு, அந்த சோடியம் மெட்டல் வந்து நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ், இப்போ Fe இருக்குது, இரும்பு இருக்குது, அதுவும் சாலிடாக தான் இருக்கும். காப்பர் இருக்குது, சாலிடாக இருக்கும். நிக்கல் இருக்குது, சாலிடாக இருக்கும். கோல்டு இருக்குது, சாலிடாக இருக்கும். சில்வர் இருக்குது, சாலிடாக இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து மெர்க்குரி வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், லிக்யூடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கில் தான் இதுக்கு ரொம்ப ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ரூம் டெம்பரேச்சரில் மெர்க்குரி வந்து ஒரு ஹெவி மெட்டலு, அதனுடைய நியூக்ளியஸோட சார்ஜ் ரொம்ப அதிகம். ஆனாலும் ரூம் டெம்பரேச்சரில் இது ஒரு லிக்யூடாக எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் வந்து பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன் குவாண்டம் மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே கலராக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் லஸ்டராக இருக்கும், சில்வர் மாதிரியே இருக்கும். சில்வர், பலேடியம், பிளாட்டினம், இரும்பே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண இரும்பை பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காக சில்வர் லஸ்டராக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் வந்து சில்வர் லஸ்டர் கலரில் இருக்கும்போது 2-3 மெட்டல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுன்னு பார்த்திங்கன்னா கோல்டு எல்லோ கலரில் இருக்கும். நம்மளுக்கு வந்து காப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். நிக்கல் வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இது 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீதி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் சில்வர் மெட்டாலிக் லஸ்டராக இருக்கும். ஸோ இதெல்லாமே குவாண்டம் மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை நம்ம வந்து அப்புறமா பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ்னால் மெட்டாலிக் பாண்ட் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டாலிக் பாண்டு ஃபார்ம் ஆகும். இதெல்லாமே தாண்டி நம்மளுக்கு வேறு என்னென்னா நம்மளுக்கு அது இல்லாத மாலிகுல்ஸ்க்கு இடையில் என்னென்னலாம் இன்ட்ராக்ஷன் இருக்குங்கிறத பொறுத்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் பாண்டிங் எது இல்லைன்னா மாலிகுலுக்கு இடையில் மாலிகுல். சம்டைம்ஸ் அயான் மாலிகுலுக்கு இடையில் கூட வரலாம், ரேராக. அயானுக்கு இடையில் நம்மளுக்கு வரவே வராது. அது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். அயானுக்கு இடையில் வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் அதை வந்து எது டாமினேட் பண்ணிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாலிகுல், ஒரு ஆட்டம் வந்து என்னென்னவெல்லாம் மாறலாம், இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு பாலிமர் மாலிகுல் இருக்குது, அதுவும் கோலாண்டு கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் அந்தந்த லெசனில் பார்த்துக்கலாம். ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு வந்து அந்த ஒரு இது என்ன இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா சிலருக்கு மேபி ரொம்ப புதுசாக இப்போ யூஜி பிஜி முடித்தவங்களுக்கு இது ஒரு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜேஇக்கும் இது யூஸ் ஆகும், கேட்டுக்கு. இந்த நாலேஜ் வந்து பேசிக்கான ஜென்ரல் இது ஒரு ஜிகே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன்.
இதை வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்கணும். ஜேஇ பீப்புள், கேட்டு, சிஎஸ்ஐஆர், நெட்டு எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். தேங்க்யூ.